மீடியா உங்கள் கனவா? படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப், பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ். பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர 7338824242. உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட், சென்னை. 9842252166. தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது தொடர்பாக பதியப்பட்ட வழக்கை எப்படி சட்டவிரோத வழக்கு என கூற முடியும் என தமிழக பாஜக அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகம் தரப்புக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. மக்களவைத் தேர்தலின் போது நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் சுமார் 4 கோடி ரூபாய் பணம் கொண்டு சென்ற விவகாரம் தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் விசாரித்து வருகின்றனர். இது தொடர்பாக இதுவரை 3 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கில் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்கும்படி பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாடு அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகத்திற்கு சிபிசிஐடி போலீசார் சம்மன் அனுப்பினர். இந்த சம்மனை ரத்து செய்ய கோரி கேசவ விநாயகம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. பறிமுதல் செய்யப்பட்ட பணத்திற்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை எனவும் அரசியல் உள்நோக்கத்துடன் நடத்தப்படும் புலன் விசாரணையே சட்டவிரோதமானது என்பதால் இந்த வழக்கின் விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டும், மேலும் இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என மனுவில் கோரப்பட்டுள்ளது. இந்த மனு நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பு விசாரணைக்கு வந்தது. மனுதாரர் சார்பில் எந்தவித தொடர்பும் இல்லாத நிலையில் மனுதாரர் மீது சட்டவிரோதமாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சட்டவிரோதமாக பதியப்பட்ட வழக்கை புலன் விசாரணை செய்ய முடியாது. சம்மன் அனுப்பப்பட்டுள்ளதால் இடைக்கால நிவாரணம் வழங்க வேண்டும். தேர்தல் தொடர்பான இந்த வழக்கு உரிய நடைமுறைகளை பின்பற்றாமல் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்று வாதிடப்பட்டது. இதையடுத்து சட்டவிரோத வழக்கு என எப்படி கூற முடியும் என்று கேசவ விநாயகம் தரப்புக்கு நீதிபதி கேள்வி எழுப்பினார். மேலும் விசாரணைக்கு அழைத்தால் ஆஜராக வேண்டும், பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது, நடைமுறையை பின்பற்றினால் பணம் சென்றுவிடும் என்று நீதிபதி குறிப்பிட்டார். தொடர்ந்து சிபிசிஐடி சார்பில் பதிலளிக்க கால அவகாசம் கேட்கப்பட்டதை தொடர்ந்து வழக்கு விசாரணையை வரும் 6ஆம் தேதிக்கு நீதிபதி தள்ளி வைத்தார்.